ஓகே, இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் மற்றும் மோஷன். நம்ம பிசிக்ஸ் படித்தோம், மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பார்த்தோம். பட் பிசிக்ஸ் அப்படிங்கிறதே பேசிக்காக என்னன்னு சொல்லியிருந்தோம், பிசிக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு லா அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த நேச்சர் எப்படி உட்கொள்ளுது, அதாவது இங்கே நடக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்டுமே, இங்கே நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே என்ன லால ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ அப்போ மூமெண்ட் செயல்கள் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மோஷன் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட் எப்படி நடக்கும். இப்போ நான் இப்படி நிற்கிறேன், நான் நகரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என் பாடியை நகர்த்தணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மேஜர் டாப்பிக்காகவே இந்த ஃபோர்ஸ் மற்றும் மோஷன் அப்படிங்கிறது இருக்கு. விசையும் இயக்கமும், தமிழில் சொல்லணும் அப்படின்னா விசையும் இயக்கமும். ஸோ அப்போ இயக்கம் நடக்கணும்னா விசை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை, கரெக்டுங்களா? ஸோ இயக்கம் நடக்கிறதுக்கு விசை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. சரி, ரைட்டு, ஓகே. இந்த இயக்கத்தையும் விசையை பற்றி படிக்கிறதுக்கு தனியாக ஒரு சாப்டரே இருக்கு. அந்த சாப்டர் பேர் என்ன சொல்றாங்கன்னா கைனிமேட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இயக்கவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இயக்கவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இயக்கவியல் அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்கா இங்க நம்ம உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விதமான மோஷனுமே இந்த கைனிமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு பிரான்ச்சுக்குள்ள வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த இயக்கவியலானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான கணிதவியல் முறைகளை வச்சு இங்க நடக்கக்கூடிய பூமியில நடக்கக்கூடிய எல்லா இயக்கத்தையும் சொல்லக்கூடியதா என்னன்னு சொல்றாங்க, இந்த இயக்கவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரி. ஸோ இயக்கவியல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்கக்கூடியது விசை, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சிம்பிளா ஒரு விஷயம்தான். இப்போ என் கை மேல இந்த ரிமோட் நிற்கிது. இந்த ரிமோட்டை நான் இந்த இடத்துக்கு நவுத்தணும்னா என்ன பண்றேன், இந்த ரிமோட் மேல ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன், அதை கொடுத்து இதை தள்ளுறேன், அவ்வளோதான். அப்போ அதை தான் என்ன சொல்றாங்க, விசைங்கிறாங்க. அப்போ விசை அப்படிங்கிறது இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விச் changes or tends to change the state of rest or in a uniform motion. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விசையானது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு உடம்பு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த உடம்பை நகர்த்துறது மட்டும் இல்லாம யூனிஃபார்மான ஒரு மோஷன்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேனு 5 ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, 1 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அது என்ன மோஷன்ல இருக்கு, ஒரு யூனிஃபார்மான மோஷன்ல இருக்கு. அந்த ஃபேனை நிறுத்தணும்னா நான் என்ன பண்ணுவேன், நடுவில் ஏதாவது ஒன்று குச்சியை விடுவேன். அந்த மாதிரி நான் ஒரு குச்சியை விடுறப்ப அந்த ஃபோர்ஸு அந்த ஃபேனை டக்குன்னு நிறுத்த பார்க்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் இயக்க நிலையை மாற்றுவதுதான் என்னன்னு சொல்றாங்க, இந்த விசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ விசையானது நின்றுகிட்டு இருக்க என்னையும் சரி, இப்போ நானே வந்து இப்படி இந்த இடத்துல இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏன் இப்படி கையை பிடிச்சி ஒருத்தன் நிறுத்துறான்னா அதுவும் என்னது, ஒரு விசை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸோட யூனிட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்டன் அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு யூனிட் என்ன சொல்றாங்க, நியூட்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறப்ப நியூட்டன், இதுக்கு சிஜிஎஸ் யூனிட் என்ன அப்படின்னா டைன். சம்டைம்ஸ் வந்து சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு சிஜிஎஸ் யூனிட், சிஜிஎஸ்னா என்னப்பா, சென்டிமீட்டர் கிராமு செகண்ட்னு சொல்லுவோம். நம்ம எஸ்ஐ யூனிட்ல என்ன ஃபாலோ பண்றோம், மீட்டர் கிலோமீட்டர் செகண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி இந்த சிஜிஎஸ் யூனிட் என்னன்னு சொல்றாங்க, டைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிஜிஎஸ் யூனிட்டை டைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து விசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபோர்ஸோட பேசிக்கான ஒரு விஷயம், அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ இந்த ஃபோர்ஸ் 2 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த விசை 2 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. ஒன்று சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை அப்படிங்கிறாங்க. பேர்லயே இருக்கு, தமிழ்ல ஈஸியா பேர்லயே இருக்கு. இந்த டயக்ராமை பாருங்க. மையத்தை நோக்கி சுத்துனா, சென்டரை நோக்கி சுத்துறப்ப அது என்ன சொல்றாங்க, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சென்டர்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பி சுத்துறப்ப இதை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சென்ட்ரிபிட்டல் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஆனது ஒரு ஃபோர்ஸ் ஆனது சென்டர் டைரக்டட் டுவோர்ட்ஸ் தி சென்டரா இருந்தா, ஒரு மையத்தை நோக்கி சுத்துச்சு அப்படின்னா அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. இதுவே மையத்தை விட்டு விலகி சுத்துச்சு, டைரக்டட் அவே ஃப்ரம் த சென்டரா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்றாங்க, மைய விலக்கு விசைன்றாங்க. ரெண்டுக்கும் மெயினான எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து சுத்துறப்ப சென்டரை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள், நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸுமே, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இப்போ நம்ம சூரியனை சுற்றி பூமி வரப்பையுமே சூரியனை நோக்கி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், சூரியனை விட்டு விலகி போகிற மாதிரி சுத்தாது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ எல்லாமே என்னது, இப்போ ஒரு மேரி கோ ரவுண்ட் இருக்குது, அந்த மேரி கோ ரவுண்ட் ஆரம்பத்தில் அந்த எல்லாமே இப்படி அடங்கி இருக்கும். ஆனால் அப்படி சுத்த ஆரம்பிக்கிறப்பயுமே அந்த மேரி கோ ரவுண்ட் இப்படி விரிஞ்சு சென்டரை நோக்கி தான் சுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே ஒரு மாவாட்டுற கிரைண்டராக இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இது என்ன பண்ணும், துணியை சுத்துறப்ப அந்த துணி அந்த சென்டரில் வராமல், வாஷிங் மிஷினில் ட்ரையர் போடுறீங்க, அந்த ட்ரையரில் துணி சென்டரில் வராமல் ஓரத்தில் போய் அடைஞ்சிக்கிறதுக்கு காரணம் என்ன, அதை தான் என்ன சொல்லுவாங்க, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ க்ரீம் செப்பரேட்டர், சென்ட்ரிஃபியூகல் ட்ரையர், இதெல்லாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ரைட். மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து ப்ரெஷர், அழுத்தம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான், என்னன்னா இப்போ நான் இருக்கேன், ஒரு 80 கிலோ கொண்ட ஒரு ஆள், நான் ஒரு 40 கிலோ கொண்ட ஒருத்தன் வந்து என்னை தள்ளணும்னு நினைக்கிறான்னா அவனால் என்னை அவ்வளோ ஈஸியாக தள்ள முடியாது. அவன் எவ்வளோக்கு எவ்வளோ என் மேலே அழுத்தம் கொடுக்குறானோ அவ்வளோக்கு எவ்வளோ என் உடம்பு நகரும். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, அந்த விசை அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தாலும் அந்த உடம்புல, எந்த உடம்புல அந்த விசையை கொடுக்குறீங்களோ அந்த உடம்புல ஏற்படக்கூடிய அழுத்தம் தான் என்ன பண்ணுது, அந்த பாடியை நகர வைக்குது. அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த விசைக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபோர்ஸ்க்கு அப்புறம் இந்த அழுத்தம் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை பற்றி பார்க்குறோம். ஸோ அப்போ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது அழுத்தம் என்பது அந்த விசை ஏற்படுத்தும் விளைவு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல இந்த டிவியை பிடிச்சி இப்படி அழுத்துறேன் அப்படின்னா, இப்போ இந்த டிவியில் அழுத்த கூட வேணாம், இந்த டிவியில் இந்த பேனாவை வச்சு இப்படி அழுத்துறேன் அப்படின்னா இந்த பேனால என்ன ஏற்படுது, ஒரு அழுத்தம் ஏற்பட்டு தான் இப்போ இந்த ரெட் கலர் டாட் ஆனது உருவாயிருக்கு. ஸோ அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அதான் என்னன்னு பார்க்குறோம், அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஒரு அழுத்தத்தை எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அழுத்தமானது ஊந்து விசை அல்லது விசை டிவைடட் பை அதோடைய பரப்பளவு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு விரலை வச்சு நான் ஒரு ஊந்து விசை கொடுக்கறதுக்கும் இந்த 5 விரலை வச்சு நான் ஒரு ஊந்து விசை கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரெஷர் அப்ளை ஆகும். இந்த ஒரு விரலை வச்சு இந்த டிவியை என்னால் பின்னாடி தள்ள முடியுமா, தள்ள முடியாது. 5 விரலை வச்சு நல்லா போட்டு அழுத்தினா டிவி என்ன ஆயிரும், தள்ள முடியும் என்னால். அப்போ எப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஏரியா, அந்த படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் படக்கூடிய ஏரியா அதிகமாக அதிகமாக, இப்போ என்னால் ஒரு கையில் தள்ள முடியல, அப்போ எத்தனை கையில் தள்ளுவேன், 2 கையில் தள்ளுவேன், இல்லைனா 4 பேரை கூப்பிட்டு வந்து தள்ளுவேன். அப்போ என்ன ஆகுது, ஏரியா அதிகமாக அதிகமாக ப்ரெஷரும் அதிகமாகிக்கிட்டே போகும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியா? ஸோ எப்படி வந்து ஃபோர்ஸுக்கு நியூட்டன் அப்படிங்கிற ஒரு யூனிட் படிச்சிங்களோ, ப்ரெஷருக்கு என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரெஷருக்கு என்ன யூனிட்டு, பாஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நியூட்டனும் ஒரு சயின்டிஸ்ட் தான், பாஸ்கலும் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான். சரியா? சரி, ரைட்டு. இப்போ ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த ப்ரெஷர் நம்மளோட பூமியில ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ப்ரெஷர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பூமியோட அந்த புவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூமி இருக்கு, அந்த பூமிக்கு மேல மேற்பரப்புல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வளிமண்டலம் இருக்கும். அந்த வளிமண்டலத்துல ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்தை என்ன பண்றாங்க, வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதை எதை வச்சு மெஷர் பண்றாங்களா, பேரோமீட்டர் அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்றாங்களா. தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதர சாமானி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பாதர சாமானி அப்படிங்கிறாங்க. பட் ஆனா நமக்கே தெரியும் டிரான்ஸ்லேட் பண்றப்ப பேரோமீட்டர் தான் கொடுப்பான், பேரோமீட்டர்னே படிச்சுக்கலாம். சரிங்களா?
அடுத்து இந்த பேரோமீட்டர் கண்டுபிடிச்ச ஒரு பேர் டார்செல்லி அப்படிங்கிறோம். இதை கண்டறிந்தவர் டார்செல்லி என்பவர். சரிங்களா? சரி. ஸோ அதான் பார்க்குறோம். அப்போ இது அடுத்த ஒரு முக்கியமான வேல்யூ ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 atm 1 atmospheric pressure is defined as the pressure exerted by the mercury of a column of height 76 cm in the barometer. அதாவது பேரோமீட்டர்ல 76 சென்டிமீட்டர் ரீடிங் காட்டுறப்ப அதுதான் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறாங்க. சரிங்களா? 76 சென்டிமீட்டர் மேலே போனதுக்கு அப்புறம் அதான் என்ன சொல்றாங்க, ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இந்த இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்றப்ப, இப்போ என்னை ஒருத்தன் வந்து தள்ளுறான், என் மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றான், ஒரு விசையை கொடுக்குறான், ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்றான், ஒரு அழுத்தத்தை கொடுக்குறான். நான் என்ன எடுத்தோடனே இப்படி தள்ளி போயிடுவேனா? போக மாட்டேன்ல. எனக்கும் ஒரு ஃபோர்ஸு இருக்கும், அந்த ஃபோர்ஸ் அவனை ரெசிஸ்ட் பண்ணும்ல, அந்த ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிண்ணம் இருக்கு, இதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். இந்த தண்ணியில் ஒரு பிளாஸ்டிக் பந்தை போட்டு அழுத்துறோம். அப்போ அந்த பிளாஸ்டிக் பந்தை நம்ம அழுத்துறப்ப அந்த பிளாஸ்டிக் பந்து ஈஸியாக உள்ள போகுதா? அந்த பிளாஸ்டிக் பந்து ஈஸியாக உள்ள போகுதா? போகலை. அந்த பிளாஸ்டிக் பந்து ஈஸியாக உள்ள போகாமல் மேலே எது கழிச்சுக்கிட்டு வருது? ஆமாவா இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? அந்த பிளாஸ்டிக் பந்து ஈஸியா உள்ள போகாம மேல இப்படி தள்ளி விடுது. அப்ப யார வந்து அந்த பிளாஸ்டிக் பந்தை தள்ளுறா? அந்த தண்ணியோடைய ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த பிளாஸ்டிக் பந்தை மேல தள்ளுது. அது பிளாஸ்டிக் பந்தா இருந்தாலும் சரி, காத்து நிரப்பின பந்தா இருந்தாலும் சரி, ஒரு பலூனா இருந்தாலும் சரி. பலூன் அவங்களால தண்ணிக்குள்ள முக்க முடியுமா? ஏன் முக்க முடியல? தண்ணி வந்து அதை வெளியே தள்ளி விட்டுருது. கல்லெல்லாம் போட்டா உள்ள போயிடும். அப்போ கல்லுக்கு வந்து பாயன் ஃபோர்ஸ் இருக்காதான் நம்ம கேட்கக்கூடாது. இப்போ நான் வந்து வேகமாக ஒரு கல்லை வெறுமனே காற்றுல எரியறதுக்கும் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கல் எடுத்து எரியறதுக்கும் வேகம் கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும்? அந்த கல்லை அந்த தண்ணியானது திரும்ப தள்ளும் அதோடைய பொசிஷனுக்கே. அது பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாயன் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க, மிதப்பு விசை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஒரு மிதப்பு விசை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த மிதப்பு விசை வந்து முக்கியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் ரெண்டுலையுமே உண்டு அப்படிங்கிறாங்க. லிக்விட்ஸ் மற்றும் கேசஸ் ரெண்டுலையுமே இது உண்டு. அதாவது திரவங்கள் மற்றும் வாயுக்களும் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் வந்து இந்த லிக்விட்ல மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. கிடையாது. போத் திரவத்திலையும் இருக்கும், வாயுவிலையும் இருக்கும். எதுல இருக்காது? திண்மத்துல இருக்காது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? சரி. ஸோ இந்த விதியை சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்கல் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். இந்த விதியை, இந்த லிக்விட்ஸை வச்சு வரக்கூடிய, திரவங்களை வச்சு வரக்கூடிய விதியை தான் பாஸ்கல் அவர்கள் அவருடைய பாஸ்கல் விதியில சொல்லியிருப்பார். பாஸ்கல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு கிணறு இருக்குப்பா, அந்த கிணறுல நீ ஒரு கல்லை தூக்கி தொம்முன்னு போடுறன்னு வச்சுப்போம். அந்த தொம்முன்னு போட்ட அந்த ப்ரெஷரு அங்க மட்டும் நிக்குதா? இல்லை, அப்படியே டொயின் சொயின் சொயின்னு கிணறு ஃபுல்லா பரவுது. அதை தான் பாஸ்கலும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாஸ்கல்ஸ் லா ஸ்டேட் தட் pressure applied at any point of a liquid, அந்த திரவத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த திரவத்தின் ஃபுல்லாவே பரவும் அப்படிங்கிறாரு. சரிங்களா? அததான் வந்து ஒரு மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவம், ஒரு மூடிய அமைப்புல ஒரு ஓய்வு நிலையில உள்ள ஒரு திரவத்துல எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது, அது இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பரவுகின்றன. அந்த திரவத்தோட அனைத்து புள்ளிகளுக்கும் என்ன பண்ணுமா? சமமா பரவும் அப்படின்னு பார்ப்போம். சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்றோம். சரியா? இதைதான் என்னன்னு சொல்றோம்? பாஸ்கல் லா அப்படின்னு பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த பாஸ்கல் விதியை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? பாஸ்கல் விதியை மெயினா பயன்படுத்தக்கூடியது ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன். அதாவது வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் அந்த இடத்துல வாகனங்களை தரையில இருந்து மேல உயர்த்துறதுக்கு ஒரு விஷயம் பயன்படுத்துவாங்க. அது பேர் என்ன சொல்றாங்க? ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீரியல் உயர்த்திகள் அப்படின்னு சொல்றோம்.
நீரியல் உயர்த்திகள். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டியூபு இந்த ஷேப்ல இருக்கும். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், இந்த இடத்துல கார் இருக்கும். இந்த பட்டன் அவன் அழுத்துறப்ப இந்த பட்டன் இப்படி உள்ள இறங்கி இந்த இடத்துக்கு வந்து இங்க இந்த லிக்விட் மேல அந்த ப்ரெஷரை அப்ளை பண்ணி அது என்ன பண்ணும், இந்த காரை மேலே தூக்கி இப்படி நிறுத்தும். சரிங்களா? அந்த காரை என்ன பண்ணும், இப்படி மேலே தூக்கி நிறுத்தும். இதை தான் என்ன சொல்றாங்க, பாஸ்கல் விதியோட ஒரு அப்ளிகேஷனா சொல்றாங்க. ஹைட்ராலிக் லிஃப்ட், நீரியல் உயர்த்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி நீங்க இப்ப பிரேக் போடுறீங்கல்ல, வாகனங்கள்ல போகும்போது பிரேக் போடுறீங்கல்ல ஸ்பீடா, அப்ப அந்த பிரேக் அழுத்துறப்ப என்ன ஆகுது, பிரேக்குக்குள்ள ஒரு ஆயில் இருக்கும், அந்த ஆயில் மேல அந்த ஃபோர்ஸ் பட்டு அது வேகமா அந்த வண்டியை நிறுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட பாஸ்கல் விதியோட பயன்பாடுகளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஓகே. அடுத்து இதை தாண்டி வேற என்ன பிரின்சிபல்ஸ் இருக்க முடியும்? ஆர்கிமிடிஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார். அவரை பத்தி சின்னதா ஒரு கதை சொல்றேன். இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறார், நல்லா வந்து செழிப்பான ராஜா. தங்கம் வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமான நிறைய தங்கங்கள்லாம் இருக்கு. அந்த ராஜா வந்து அவருடைய கொல்லன் கிட்ட தங்கத்தை எல்லாம் கொடுத்து, ராவான தங்கத்தை எடுத்து கொடுத்து நல்ல பயங்கரமான அணிகலன்கள்லாம் செஞ்சு வாங்குறாரு. ஆனா அந்த கொல்லன் செய்து கொடுக்கக்கூடிய அந்த நகைகள் எல்லாமே சீக்கிரமா கெட்டு போயிருது. இந்த சென்ஸ் கருப்படிச்சு போயிருது, இல்லை உடஞ்சி போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மற்ற நாட்டு ராஜாக்கள்லாம் அழகழகா வந்து போட்டு வராங்க. அப்ப இந்த ராஜா வந்து இந்த கொல்லன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்னு தெரியுது, ஆனா என்ன பண்றான்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் 1 கிலோ தங்கம் கொடுக்குறப்ப இவன் வந்து அந்த 1 கிலோ கிட்டத்தட்ட அந்த 1 கிலோ தங்கத்துக்கு அணிகலன்களை செஞ்சு தரான். அவர் கொடுக்குற தங்கத்துக்கு தான் நான் செஞ்சு தரேன், நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன திருடனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஆனா அவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான் ராஜா கண்டுபிடிச்சு இதை சரி பண்றதுக்காக ஆர்கிமிடிஸை கூப்பிடுறாராம். ஆர்கிமிடிஸை கூப்பிட்டு இந்த மாதிரி அவன் திருட்டுத்தனம் பண்றான், நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும், நீ தானே இருக்கலே அறிவாளி அப்படின்னு சொல்லி ஆர்கிமிடிஸை அனுப்புறாரு. ஆர்கிமிடிஸ் என்ன பண்றாரு, இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போய் நல்லா பாத் டப்ல தண்ணி ரொம்ப வச்சிருக்கிறாரு. ராஜா கூப்பிட்டாரேன்னு போயிருக்கிறாரு. குளிக்கிறதுக்கு முன்னாடி சரி வந்தாவது நிம்மதியா குளிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத் டப்புக்குள்ள இறங்குறாரு. அதாவது அந்த பாத் டப்புக்குள்ள இறங்குறப்ப ஒரு அமௌண்ட் ஆஃப் தண்ணி வெளியே வருது. என்ன ஆகுது, ஒரு அமௌண்ட் ஆஃப் தண்ணி வெளியே வருது. அவர் உள்ள இறங்குறாரு, தண்ணி வெளியே வருது. கரெக்டா? அப்ப அந்த தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு 80 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 80 கிலோவுக்கு ஏற்ப தண்ணி வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். இறங்கின வேகத்துல திருப்பி எந்திரிச்சு ரோட்ல தெருவுல யுரேக்கானா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ராஜாவை நோக்கி ஓடுறார். அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு டப்பாவை எடுத்துக்குவோம். இந்த டப்பால ஒரு 1 கிலோ தங்கத்தை முக்குறார். கரெக்டா? அந்த 1 கிலோ தங்கத்தை முக்கி அந்த தங்கம் இவ்வளோ தண்ணியை வந்து அவருக்கு கொடுக்குது. அதே அடுத்த டப்பால அந்த ராஜா செஞ்ச அந்த 1 கிலோ ராஜாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த கொல்லனால செய்யப்பட்ட அந்த தங்கத்தை முக்குறார். அந்த தங்கம் இந்த அளவுக்கு தண்ணி கொடுக்காம கொஞ்சமா தண்ணி கொடுக்குது. அப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாரு, 1 கிலோ தங்கத்தை நான் முக்கிறப்ப இவ்வளவு தண்ணி வந்திருக்கணும்ல, இங்க நீ கொடுத்த 1 கிலோ அணிகலன்களை முக்கிறப்ப ஏன் இதை விட கம்மியான தண்ணி வந்திருக்கு, அப்ப நீ ஏதோ கலப்படம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். சரிங்களா? எஸ்எஸ்சி வெண்டார் சேஞ்சுன்னு ஏதோ சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார், யாருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? டிசிஎஸ்ஸை தவிர வேற யாராலையும் வந்து நடத்த முடியாது. யாருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல கோகுல்நாத், நான் அதை பார்த்துட்டு வேணா அப்டேட் பண்ணுறேன். பட் யாருக்கு சேஞ்ச் பண்ணாலும் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, கொஸ்டின்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரியா? ஓகேவா? சரி, ஓகே, ரைட். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுதான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரெக்டாக வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா, when a body is partially or completely immersed in a fluid at rest, ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு லிக்விட ஒரு சாலிடையோ
ஒரு சாலிட் பொருளை வச்சு பார்ஷியலாவோ ஃபுல்லாவோ முக்கிறப்ப அந்த லிக்விட்ல இருந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ் ஆகுமா. அந்த டிஸ்பிளேஸ் ஆன அமௌண்ட்டும் இந்த சாலிடோட வெயிட்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இந்த சாலிடோட வெயிட்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை தான் அப்படியே தமிழ்லையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஓய்வு நிலையில் உள்ள பாய்மத்தில் முழுகும் பொழுது அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்த பாய்மத்தின் இடைக்கு சமமான மேல்நோக்கு விசையை உணரும். இந்த மேல்நோக்கு விசையினால் பொருள் தன் இடையின் ஒரு பகுதியை இழக்கிறது. இடையில் ஏற்பட்ட இந்த இழப்புக்கு மேல்நோக்கு விசைக்கும் சமமாக உள்ளது. அப்ப இந்த பொருளை தள்ளுறதுக்காக மேல வரக்கூடிய இந்த லிக்விடு கீழே போய் இந்த இடத்துல உளுந்துரும். இந்த லிக்விடும் இதோட பொருளும் இந்த பொருளோட இடையையும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? கியூப் ஸ்டேஷன் கன்சல்டிங்னு வேற கம்பெனிக்கு சேஞ்ச் ஆயிருச்சா வெண்டாரு? ஓகே, நான் என்னன்னு பார்க்குறேன், நானே இன்னும் கவனிக்கல. கியூப்ஸ்டியான், நான் ஆர்த்தி அன்பு மற்றும் வெண்டார்ஸ் பற்றி பயப்படுற எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான். எஸ்எஸ்சியோட ஃபேஸ் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, எஸ்எஸ்சியோட சிபிஓ எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அதாவது நீங்கள் சிஜிஎலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவன் என்ன கேள்வி கேட்க போகிறான்றது தெரிய தான் போகுது. அதனால் இப்போதைக்கு வெண்டார்ஸை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அவன் எவனா வேணா இருக்கட்டும். சரியா? இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. வெண்டார் சேஞ்ச் ஆகிறான்றதுக்காக வெண்டார் சேஞ்ச் ஆகிறான்னா அவனோட சாஃப்ட்வேர் சேஞ்ச் ஆகும், அவன் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹால்ஸ் சேஞ்ச் ஆகுமே தவிர வேற எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. கொஸ்டின் பேப்பரை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேவா? சொல்றது புரியுதா? சரி, ரைட். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து, ஒரு பொருள் மிதக்கணும் அப்படின்னா அது 2 விதிகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதான் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு பொருள் மிதக்கணும் அப்படின்னா மிதத்தல் விதிகள் 2த்தையும் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லாவை பார்ப்போம். A weight of the floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. சிம்பிள். நான் வந்து ஒரு கிலோ வெயிட் உள்ள ஒரு மரத்தை உள்ள போடுறேன் அப்படின்னா அந்த மரம் என்ன பண்ணும், எனக்கு அந்த 1 கிலோ அளவுக்கு தண்ணியை வெளியே கொண்டு வந்து விடும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லான்னுவாங்க. அடுத்து, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி அண்ட் சென்டர் ஆஃப் பாயன்சி ஆர் இன் த சேம் வெர்டிகல் லைன். அதாவது ஒரு பொருள் நான் இப்படி சமமாக நிற்கிறேன் அப்படின்னா நான் இப்படி வந்து ஸ்டேபிளாக ஆடாமல் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் என்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. என்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது இந்த நேர்கோடு என்னை எப்படி சமமாக நிற்க வைக்குது. அந்த நேர்கோடும் நான் இப்போ ஒரு தண்ணியில் நிற்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய பாயன்சி ஃபோர்ஸும் சேம் வெர்டிக்கல் லைனில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தமிழில் பார்ப்போம். மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் மிதப்பு விசையின் மையமும் ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும். இந்த ஈர்ப்பு மையம்ன்றதும் இங்கே தான் இருக்கு, மிதக்கும் விசையும் இந்த இடத்துல தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த பொருளால் என்ன பண்ண முடியுமா, மிதக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் போட்டுக்குன்னு தனியாக ஒரு ஷேப் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஷேப்ல போட்டால் இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும், அதே சமயத்தில் என்ன பண்ண முடியும், பாயன்சி ஃபோர்ஸையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யார் சேஞ்ச் ஆனாலும் எக்ஸாம் எழுத போகிறது நம்ம தான். நீங்கள் தெரிலன்னு சொன்னதுனால ஜஸ்ட் ஓகே அதை தானே நானும் சொன்னேன். சரியா? பரவாயில்ல, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். கியூபா ஸ்டெயின் கன்சல்டிங்னு அவன் எங்கே பரீட்சை ஹால் வச்சுருக்கானே தெரிலையே. டிசிஎஸ்னா கூட பரவாயில்ல, நல்ல ஹாலாக இருக்கும். ஏற்கனவே என்ஆர்ஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிகிட்ட கொடுத்து என்டிஏட்ட கொடுத்து ஒஸ்ட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐபியோட எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப மோசமாக. கரெக்டாக பார்ப்போம், யாருக்கிட்ட கொடுக்குறான்னு தெரியல. வி வில் வெயிட் அண்ட் சி. எங்கே சென்டர் போடுவான்னு தெரியல, எல்லாமே பார்க்குறோம். எல்லாத்த பற்றி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதை பற்றியே ஒரு ஷார்ட்ஸ் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். சரியா? ஓகே, ரைட். ஸோ அடுத்து மோஷன் அப்படிங்கிறோம். இப்போ ஃபோர்ஸ் நடந்துருச்சு, ஃபோர்ஸ் அப்படிங்கிற விசை நடந்துருச்சு. இந்த விசை என்ன பண்ணுச்சு, ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தை கிரியேட் பண்ணுச்சு. இந்த ப்ரெஷர் தான் என்ன பண்ண போகுது, இன்டர்ன் மோஷனை கொடுக்குது. சரிங்களா? இந்த ப்ரெஷர் தான் என்ன பண்ணுது, மோஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ மோஷன் அப்படிங்கிறப்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லீனியர் மோஷன், நேர்கோட்டு இயக்கம். கொடுக்கக்கூடிய விசை அப்படியே நேராக போயிட்டே இருந்தது அப்படின்னா அதை நேர்கோட்டு இயக்கம் அப்படிங்கிறோம், லீனியர் மோஷன். எக்ஸாம்பிள், 100 மீட்டர் ஒருத்தன் ஓடுறான். 100 மீட்டர் ஓடுறவன் என்ன பண்ணுவான், நேராக ஓடுவான்.
அவ்வளவுதான். இப்போ ஒரு பொருள் நான் அப்படி தூக்கி போடுறேன், அந்த பொருள் நேரா பூமியை நோக்கி கீழே வரும். இது எல்லாமே லீனியர் மோஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? சரி, ரைட். இப்ப அடுத்து சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆர்த்தி அன்பு தமிழ், என்சிஆர்டி எஸ்சிஆர்டி இது ரெண்டுத்துக்கும் தமிழ்நாடு புக்கு சிபிஎஸ்இ புக்குன்ற வித்தியாசம் இருக்குமே தவிர, பாஸ்கல் விதினா அங்கேயும் பாஸ்கல் விதி, இங்கேயும் பாஸ்கல் விதி தான். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னா அங்கேயும் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், இங்கேயும் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் தான். நம்ம தமிழ்நாடு புக்கு வச்சு கொண்டு போறதுக்கு மெயினா 2 ரீசன்ஸ். மொதல் ரீசன், பசங்க தமிழ்ல படிக்கிறாங்க ரயில்வேக்கு. அப்ப ரயில்வேக்கு பைலிங்குவல் கிளாஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கிளாஸஸ் கொண்டு போறோம். 2வது ரீசன், என்சிஆர்டிஸை விட அழகான டயக்ராம்ஸும் அழகான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வந்து நம்மளோட எஸ்சிஆர்டி சமச்சீர் கல்வி புக்கில் இருக்கு. அதனால தாராளமாக நீங்கள் எஸ்எஸ்சிக்கோ ரயில்வேக்கோ படிக்கிறப்ப நம்மளோட எஸ்சிஆர்டி புக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பேரோட மித்து இது. அந்த மித்தை வந்து நிறையா பேர் ப்ராப்பராக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. என்னடா இவர் தமிழ் புக்கை வச்சு நடத்திட்டு இருக்காரு, நம்மளுடைய தமிழ்நாடு புக்கை நம்மளே தப்பாக எடை போட்டுறக்கூடாது. சரியா? என்சிஆர்டியை விட சூப்பராக கம்பீட் பண்ணுற அளவுக்கு இந்த புக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களே இந்த புக்கு தமிழ் புக்கு தான் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஐ மீன் தமிழ்நாடு புக்கை தான் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா அழகான டயக்ராம்ஸுமே நம்மளோட தமிழ்நாடு புக்கில் தான் இருக்கும். என்சிஆர்டி புக்கான சிபிஎஸ்இ புக்கில் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு மெயின் காரணமாக தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம். இங்கேயும் அதே ஃபிசிக்ஸ் தான், அங்கேயும் அதே ஃபிசிக்ஸ் தான். இங்கேயும் அதே கெமிஸ்ட்ரி தான், அங்கேயும் அதே கெமிஸ்ட்ரி தான். இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ரயில்வேல ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு தனியா கண்டென்ட்டை நாங்களே ரெடி பண்ணி தான் கொடுப்போம். சரியா? சரி, ஓகே ஓகே. ஸோ அதை தான் பார்க்குறோம். அடுத்து வந்து சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம், வட்ட பாதையில் இயங்கும் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேர்லிங் மோஷன் ஆஃப் அ ஸ்டோன் அட்டாச்டு டு அ ஸ்ட்ரிங். கயிறுல ஒரு கல்லை கட்டி கிருட்டு 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 கிருட்டுன்னு சுத்தனம்னா என்ன ஆகும்? அதுதான் வந்து ரோலிங் மோஷன்றாங்க. அண்ட் மோஷன் ஆஃப் அ சேட்டலைட் அரவுண்ட் எர்த். சேட்டலைட் அப்படின்னா ஒரு செயற்கைக்கோள் வந்து பூமியை சுற்றி வர்றது ஒரு சர்க்குலர் மோஷன்ல வரும் அப்படிங்கிறாங்க. சரியா? சரி. அடுத்து ரொட்டேஷனல் மோஷன், சுழற்சி இயக்கம், தன்னைத்தானே சுத்திக்குது. இப்போ ஃபேன் அப்படிங்கிறது தன்னைத்தானே சுத்திக்கும், பூமி அப்படிங்கிறது தன்னைத்தானே சுத்திக்கும். இதெல்லாம் தான் என்னது? ரொட்டேஷனல் மோஷன், சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுழற்சி இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டுகள். அதை தாண்டி வைப்ரேட்டரி மோஷன், அதிர்வு இயக்கம். இப்போ ஒரு கிட்டார் இருக்கு, அந்த கிட்டார்ல நான் இப்படி அந்த ஸ்ட்ரிங்கை வாசிக்கிறப்ப அந்த ஸ்ட்ரிங் என்ன கிரியேட் பண்ணுது? ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணுது. அதுதான் என்ன சொல்றாங்க? அதிர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய விசை மற்றும் இயக்கத்தோட பேசிக் டீட்டெயில்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாகவே வெரி 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 பேசிக். தமிழில் நான் இப்போ தான் சார் முதல் தடவை படிக்க போகிறேன், இங்கிலீஷில் நான் இப்போ தான் சார் ஆர்ஆர்பி முதல் தடவை படிக்கிறேன், நான் இப்போ தான் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே ஃபஸ்ட்டு தடவை படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டாப்பிக்கை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த கிளாஸஸை நம்ம கண்டென்ட்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த கண்டென்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரியா? ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸை இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னும் ஒரு 3 நாள் எவ்வளோ முடியுமோ அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரிவிஷன் கிளாஸஸ், ஏற்கனவே ஏஎல்பியில் கேட்ட கேள்விகளையும் அதோட தெளிவான விளக்கங்களையும் வச்சு ஒரு கிளாஸஸை கொண்டு போகலாம். சரியா? ஸோ இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸஸை முடிச்சிடலாம், எனக்கு ஒரு 4 நாள் டிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீம் ஆசைப்பட்டாங்க. அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டென்ட்டை கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸஸை முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைவில் போகும் அண்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்டாக போகும். நாளையோட இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பியோடைய ஸ்பெஷல் பைலிங்குவல் கிளாஸஸ் ஆனது முடியுது. ஓகேவா சார்? அதோட அவ்வளோதானா, நீங்கள் யூடியூப்க்கு வர மாட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மறுபடியும் ஒன்று கொண்டு வர போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பிக்கு, அதாவது ரயில்வேல எந்த எக்ஸாம்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு மெயினாக இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரியா? இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவுக்குன்னு தனியாக ஒரு செஷன் கொண்டு போக போகிறோம். இதே 5 to 6 PM தான் உங்களுக்கு அந்த செஷன் ஆனது போக போகுது. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டென்ட் உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸை நம்ம பார்ப்போம். ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருக்கா, அந்த ஷார்ட்கட்ஸை வச்சு மனப்பாடம் பண்ண முடியுதான்னு.
அண்ட் ஃபைனலாக அந்த கண்டென்ட்லேருந்து வரக்கூடிய எம்சிக்யூஸ், இது வரைக்கும் கேட்ட எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. சரிங்களா? இதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃப்ரைடேல ஆரம்பிக்கலான் இருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டேலேருந்து இதை கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுதான் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெயினான அப்டேட்டு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பிக்கு கேட்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே கண்டென்ட்ஸை கூடிய சீக்கிரம் இந்த வாரம் ஃப்ரைடே அல்லது நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து மேக்ஸிமம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எங்களோட ஒரு பிளானாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு ஃபிசிக்ஸில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு, டிஸ்டன்ஸு மற்றும் அதை வச்சு வரக்கூடிய சில லாஸ் அண்ட் ஃபைனலாக கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நேற்று போன ஃபிசிக்ஸ் கிளாஸில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதாவது நான் அப்படி நிற்கிறேன், என்னை வந்து ஒருத்தன் தள்ளுறான், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான், ஒரு விசையை என் மேலே செலுத்துறான். அந்த விசையானது என் மேலே ஒரு ப்ரெஷராக உருவாகுது, ஒரு அழுத்தமாக உருவாகுது. அந்த அழுத்தம் என்ன பண்ணுது? என்னைய தள்ள ஆரம்பிக்குது. அந்த தள்ளுறது என் மேலே ஒரு மோஷனை கிரியேட் பண்ணி நான் இயக்கம் அடைய ஆரம்பிக்கிறேன். அந்த இயக்கமானது என்ன ஆகுது? என்னைய நகர்த்தி விடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது நகர்த்தி விடுது அப்படின்னு சொல்கிறப்ப, மோஷனில் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப அது என்ன பண்ணும்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போகும். சரி, ஓகே. இது டிஸ்டன்ஸு. அடுத்து இந்த டிஸ்டன்ஸுன்னு ஒரு ஸ்பீடு வச்சு போகும். ரைட்டா? அந்த ஸ்பீடை வச்சு நம்ம படிக்க போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த கான்செப்டை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, தொலைவு அப்படிங்கிற ஒரு விஷயம், இடப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது இந்த டயக்ராமை பாருங்க. ஏன்ற ஒருத்தன் பீன்ற ஒரு இடத்துக்கு போகணுமா. ஏலேருந்து பிக்கு நேராக கோடு போட்டால் 5 கிலோமீட்டர் தான். சரிங்களா? அப்போ ஏலேருந்து பிக்கு நேராக கோடு போட்டால் 5 கிலோமீட்டர் தான். இது வந்து ஒரு படிப்பாளியான ஒரு பையன் வச்சுப்போம். பிரேக் விட்டோடனே நேராக என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு போயிடுவான். அப்படி இல்லைன்னா நேராக ஸ்கூலுக்கு வந்து நேராக கிளம்பி வந்துடுவான். இந்த மாதிரி ஒரு படிப்பாளியான ஒரு பையன். அடுத்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு பையன், ஓரளவுக்கு டைமிங் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுவான்? அப்படியே பிரேக் விட்டோடனே பொறுமையாக அங்கே போய் அங்கே சுற்றிட்டு, இங்கே போய் இங்கே சுற்றிட்டு பொறுமையாக என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு போகிறான். இன்னொன்று நம்ம மாதிரி ஆளுங்க, பேக் பெஞ்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஊரை சுற்றிட்டு 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் நடந்து அப்படியே அங்கேயும் சுற்றிட்டு போவாங்க. கரெக்டா? இப்போ நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அல்லது தொலைவு அப்படிங்கிறது இந்த 10, இந்த 5, இந்த 7 அப்படின்னு வித்தியாசமாக இருக்கு. இந்த ABCன்னு சொல்லப்படக்கூடிய இந்த 3 பேருக்குமே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டான இடத்துல இருக்கு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பயிற்சி அப்படிங்கிறது இந்த 3 பேருக்குமே இந்த 5 கிலோமீட்டர் தான். அதாகப்பட்டது இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் தான். நீ எங்கே போய் எங்கே சுற்றினாலும் சரி, ஏன்ற இடத்துல இருந்து நீ பீன்ற இடத்துக்கு போயிருக்க. அப்போ உன்னுடைய டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் தான். ஆனால் அது நீ 10 கிலோமீட்டர் யூஸ் பண்ணி போயிருக்கியா, 7 கிலோமீட்டர் யூஸ் பண்ணி போயிருக்கியா அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, இப்போ ஒரு ஒலிம்பிக்கில் 400 மீட்டர் பந்தயம் ஒருத்தன் ஓடுறான். அப்போ அவனோட டிஸ்டன்ஸ் என்னது? 400 மீட்டர். அவனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டால் முட்டை. ஏன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் முதல்ல வந்து நின்றுறான். அவனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? முட்டை. இப்போ 100 மீட்டர் பந்தயம் ஒருத்தன் ஓடுறான். இங்கே ஆரம்பிச்சு இங்கே 100 மீட்டர் முடிக்கிறாங்க. இவனோட டிஸ்டன்ஸ் என்னது? 100 மீட்டரு. இவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 100 மீட்டர். இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா? டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு என்னன்னு புரியுதுங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் will be always greater than or equal to displacement. அதாவது
இடப்பெயர்ச்சியை விட எப்பயுமே தொலைவு என்பது அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. சொல்றது புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? சரி, ரைட். இப்ப இப்படி வச்சுப்போம், இன்னும் தெளிவா வச்சுப்போம். இது ஒரு செமி சர்க்கிள், ஒரு பார்க்ல செமி சர்க்கிள்ல நடக்கிறோம். இந்த செமி சர்க்கிள் ஆனது ஒரு 100 மீட்டர் செமி சர்க்கிள். சரியா? ஏன்ற ஒருத்தன் இந்த பீன்ற பொசிஷனுக்கு போறான். ஆனா இந்த இடத்துல இப்படி கோடு போட்டனா இது வெறும் 50 மீட்டர்லயே முடிஞ்சு போயிருது. இவன் இப்படி சுத்தி தான் இப்படி வந்து இந்த இடத்துல அடையிறான். அப்ப அவனோட டிஸ்டன்ஸ்ன்றது 100 மீட்டரு, அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 50 மீட்டரு. சொல்றது புரியுதா? ஓகேவா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்த ஸ்கேலார் குவான்டிட்டி. சரிங்களா? ஸோ அதாவது அதை வந்து என்னன்னு சொல்றோம், திசையிலி அளவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஸ்கேலார் அளவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்து டிஸ்டன்ஸை பத்தி பேசியாச்சு. அது எவ்வளோ வேகமா அந்த டிஸ்டன்ஸை போறான், வேகமா அப்படிங்கிறப்ப அந்த வேகத்தை பத்தி பேசுவோம். அடுத்து திசை வேகம் அப்படின்றப்ப எந்த திசையை நோக்கி அந்த வேகம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேகத்தை பத்தி பேசிடுவோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது ஒரு வேகத்தை கணக்கு பண்ணோம் அப்படின்னா அவன் எவ்வளோ தொலைவு போயிருக்கான் டிவைடட் பை அதை எவ்வளோ காலத்தில் கடந்திருக்கான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நான் இந்த இடத்துக்கு இப்படி பொறுமையாக அப்படி நடந்து வரேன். அதாவது இது வந்து ஒரு 2 மீட்டர் நான் நடந்து வந்திருக்கேன். அது எவ்வளோ செகண்டில் நடந்து வந்திருக்கேன் அதை கணக்கு பண்ணால் என்னோட ஸ்பீடு கிடச்சிடும். இதே நான் வேகமாக இப்படி நடந்துட்டேன் அப்படின்னா ஸ்பீடு என்ன ஆகிடும், அதிகமாகிடும். ஏன்னா அந்த தொலைவை வந்து நான் சீக்கிரமாக கடந்து முடிஞ்சிடறேன். தொலைவு அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும், அது என்ன டைமில் நம்ம கடக்கிறோங்கிறதுனால தான் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்போ வந்து ஒரு ஃபேன் போடுறீங்க, அந்த ஃபேனை போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபேனு ஆரம்பிக்கிறப்ப மெதுவாக சுற்ற ஆரம்பிச்சு அதோட ஸ்பீட் பொசிஷன் அப்போ அது என்ன ஆயிரும். இப்போ ஒரு ஃபேனை வந்து 5ல் வைக்கிறீங்க, அந்த 5ன்ற பொசிஷனில் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்க போகுது. கரெக்டுங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்க, யூனிஃபார்ம் ஸ்பீட் அல்லது சீரான வேகம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பூமி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டான ரொட்டேஷன். அப்புறம் அந்த சுழலுறது அப்படிங்கிறது அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ஈக்குவலாக தான் எல்லா நாளுமே இருக்க போது. அதுதான் சீரான வேகம். அதே சமயத்தில் சீரற்ற வேகம், நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்போ நான் வந்து இங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போகணும். அப்போ கிளம்பி போகிறப்ப டிராஃபிக் இல்லாத ஏரியாவில் சர்ன்னு ஓட்டுவேன், டிராஃபிக் இருக்கிற ஏரியாவில் காலை கீழே வச்சு தள்ளிக்கிட்டே போவேன். இதை தான் என்ன சொல்கிறாங்க, நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்றாங்க. இப்போ இந்த நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு, இப்போ நான் ஒரு சமயத்தில் வந்து 30 கிலோமீட்டரில் போகிறேன், இன்னொரு சமயத்தில் 50 கிலோமீட்டரில் போகிறேன், திடீர்னு 70ல் வண்டி ஓட்டுறேன்னா இப்போ என்னோட ஸ்பீடு எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சராசரி வேகம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சராசரி வேகம் என்பது கடந்த மொத்த தொலைவு. மொத்த தொலைவு அப்படிங்கிறது என் வீட்டில் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மொத்த தொலைவு. அந்த மொத்த தொலைவையும் எடுத்துக்கொண்ட மொத்த காலம், எவ்வளோ காலம் நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த மொத்த காலத்தையும் வச்சு இந்த சராசரி வேகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை டைம் டேக்கன் ஃபார் த டிஸ்டன்ஸ் அப்படின்றத வச்சு இந்த சீரற்ற வேகத்தோடைய ஆவரேஜ் ஸ்பீட் சராசரி வேகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்து வெலாசிட்டி, திசை வேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அந்த திசை வேகம் அப்படிங்கிறப்ப ஸ்பீடு இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுவே வெலாசிட்டி அப்படிங்கிறப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், அதாவது எவ்வளோ இடப்பெயர்ச்சி மேற்கொள்ளப்பட்டது, அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாங்கள் காமிச்ச அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு 200 மீட்டருக்கு இந்த ட்ராக் இருக்குது. இந்த சர்க்கிள், இந்த செமி சர்க்கிள் வந்து 200 மீட்டர். ஆனால் இந்த கோடு வந்து வெறும் 50 மீட்டர். இப்போ இவன் இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கானா, இவனோட ஸ்பீடை கணக்கு பண்ணுறதுக்கு இவனோட டிஸ்டன்ஸ் 200 மீட்டர் டிவைடட் பை டைம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 25 செகண்ட் வச்சுப்போம். அப்போ 8 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது இவனோட ஸ்பீடா. இதுவே வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இடப்பெயர்ச்சி மேற்கொண்டான் அப்படிங்கிறது டிவைடட் பை டைமா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறத என்னன்னு போட்டிருக்காங்க, வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதாவது இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்,
டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஸ்பீட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனலா என்னது உங்களுக்கு வெலாசிட்டி அப்படின்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்பீடு டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்பீடு, வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சரி, ஓகே. அடுத்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதே கதை தான். ஸ்பீடுக்கு எப்படி சராசரி வேகம் இருந்ததோ அதே மாதிரி சீரான திசை வேகம், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிறப்ப சீரற்ற திசை வேகம். அதே ஃபார்முலா தான் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? அடுத்து ஆக்சிலரேஷன். அடுத்துதான் இன்னொரு முக்கியமான கான்செப்ட், ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் கார்ல அதை ஆக்சிலரேட்டர்னு சொல்றோம்? 10ல் இருக்கிற ஒரு ஸ்பீடை 20க்கோ 30க்கோ கொண்டு போகணும்னா அந்த ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத அழுத்துறோம், அந்த ஆக்சிலேட்டர் அப்படிங்கிறத அழுத்துறோம். அப்ப அதுதான் என்ன பண்ணுது, நம்மளே வேகமா போக வைக்குது. அதை தான் அடுத்த டேர்மா பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க, முடுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆக்சிலரேட்டன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், அதாவது திசை வேகத்தின் மாறுபாடு டிவைடட் பை எந்த காலத்துல அந்த மாறுபாடானது ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிகமா கேட்குறப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்முலா மட்டும்தான் கேள்வியில வருமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்முலாவோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் மேபி. அதாவது ஃபைனலா இருக்கக்கூடிய வெலாசிட்டி, இறுதியாக இருக்கக்கூடிய திசை வேகம், முதல்ல இருந்த திசை வேகம், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய திசை வேகம், இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன், காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு மெயினாகவே கேட்பாங்க. அதை தாண்டி ஆக்சிலரேஷனோட யூனிட் என்னன்னு சொல்றாங்க, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் என்னவா, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சரி, ஓகே. அடுத்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப என்னென்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், இதை வச்சு ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், இதை வச்சு வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், இந்த வெலாசிட்டியை வச்சு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். எல்லாம் ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க ஒரு கியூவில். ஒருத்தன் உங்களுக்கு கியூவில் நிற்கிறவனை தள்ளி விட்டா நீங்கள் நவுந்துருவீங்களா? வாடா சண்டைக்குன்னு முட்டிக்கு இப்படி நிற்பீங்கல்ல. அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே ஒரு பவர் இருக்கு. பவர் அப்படிங்கிறப்ப ஒரு ரெசிஸ்டிங் பவர் இருக்கு. அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டிவி இருக்குன்னு வச்சுப்போம், இந்த டிவி நான் இப்படி தள்ளுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவி நான் லைட்டாக இப்படி ஒரு விரலை வச்சு இப்படி தள்ளுறப்பவே கீழே அந்த சைடு சாஞ்சிருமா? சாயாச்சு. அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும், வாடாடே வந்து குத்ரா அப்படிங்கிற மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷரை ஓரளவுக்கு தான் இந்த டிவியால் தாங்க முடியும். நான் ஏதோ 2 கை இல்லை என்ன மாதிரி ஒரு 2 ஆளை வச்சு இப்படி தள்ளுறேன்னா இந்த டிவி என்ன ஆயிரும், பொத்துன்னு பின்னாடி விழுந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ இனிஷியலாக ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இனர்ஷியால்றது நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ தெளிவாக பாருங்க, இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ரொம்ப முக்கியம். சீரான வேகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அமைதியாக நிற்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுறப்ப அது என்ன பண்ணும், அதை ரெசிஸ்ட் பண்ண தான் பார்க்கும். ஒரு கல்லை போய் நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்னா அந்த கல்லை அப்படி சூ அப்படின்னு அந்த கல் போயிடாதுல்ல, அந்த கல்லை நல்லா பவர் கொடுத்து தூக்கி போடணும்ல. அதே சமயத்தில் ஒரு ஃபேன் வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேனுக்குள்ளே போய் நீங்கள் கையை விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃபேன் அடித்து தள்ளி விட்டுரும். இதுவே அந்த ஃபேனோட மோஷனை குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எதையாவது வச்சு அழுத்தி கிழுத்தி பவர் கொடுக்குறப்ப தான் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சீரான வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது இயல்பு என்ன நிலையில், ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் போய் அந்த ஃபோர்ஸை கொடுக்குறப்ப அது என்ன ஆகுமா, இனிஷியலாக ரெசிஸ்ட் பண்ண பார்க்குமா. அந்த இனிஷியல் ரெசிஸ்டிங் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, இனர்ஷியா அப்படிங்கிறாங்க, தமிழில் நிலைமம் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு தான் நம்பால் ஒரு 3 லாவை கொடுத்துருப்பார். அதில் முதல் லா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனின் முதலாம் விதி அப்படிங்கிறப்ப இந்த இனர்ஷியாவை வச்சு தான் அவர் பேசியிருப்பாரு. சரிங்களா? இனர்ஷியாவை வச்சு தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பேசியிருப்பாரு. அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நியூட்டனின் முதலாம் விதி என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி பாடி continues to be in a state of rest or in a state of uniform motion along a straight line
unless it is acted upon by some external force. அதாவது உலக தமிழையும் பார்த்துருவோம். ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில், புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விசை அது மேல செயல்படாத வரைக்குமே தனது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயக்கத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் நேர்கோட்டிலே இருக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து அது ஒரு மலையா இருந்தாலும் சரி, சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 பூமியா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து ஒரு புற விசை வந்து அது அடிக்கிற வரைக்கும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேல ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது பாட்டுக்கு அதோட இடத்துல ஜாலியா இருக்கும். அப்படியே ஆக்ட் ஆனாலும் கொஞ்சம் வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கும், ஒரு அளவுக்கு மேலதான் அது நகர ஆரம்பிக்கும்னு சொல்றதுதான் இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இந்த லாவுடைய பேரு லா ஆஃப் இனர்ஷியா அல்லது லா ஆஃப் கலீலியோ. நிலைமை விதி மற்றும் கலீலியோ விதி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. எந்த இதுக்கு? இந்த நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாக்கு, நியூட்டனின் முதலாம் விதிக்கு இந்த மாதிரி இன்னொரு பேரு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்து லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற வார்த்தை. என்னது? நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அவங்க கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் தான் நமக்கு மெயினான விஷயமே. சரிங்களா? அது புரிஞ்சாலே நம்மளால என்ன பண்ணிட முடியும்? ஈஸியாக எழுத முடியும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பாடி gives the magnitude of linear momentum. It acts as the direction of the velocity of the object. இவ்வளோ கதையெல்லாம் வேண்டாம். ஒரு லீனியர் மொமெண்டம், அதாவது ஒரு நேர்கோட்டு உந்தமானது எதை பொறுத்து இருக்குமா? ஒரு பொருளோட மாஸ் நிறையையும் ஒரு பொருளோட வெலாசிட்டி திசை வேகத்தையும் பொறுத்து தான் இருக்குமா. ஸோ அப்போ இந்த லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது அந்த பொருள் நகரப்போகுது அப்படின்னா அது 80 கிலோ கொண்ட பொருளா 100 கிலோ கொண்ட பொருளான்னு அந்த பொருளோட நிறை ரொம்ப முக்கியம். அந்த பொருளால் என்ன திசை வேகத்தில் நவுற முடியும், வெலாசிட்டி என்ன வெலாசிட்டியில் நவுற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு பொருளை வந்து இப்போ ராக்கெட் அனுப்புகிறாங்க, அந்த ராக்கெட் அனுப்புறப்ப அந்த ராக்கெட்ல எடை கூடுனா அதை ஒரு மாதிரியும், எடை கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டை ஒரு மாதிரியும் லான்ச் பண்ணி ஆகணும். எல்லா ராக்கெட்டையும் ஒரே மாதிரியே லான்ச் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் தான். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் விதியை பார்ப்போம். நெக்ஸ்ட் விதி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி அப்படிங்கிறாங்க. அப்போ சிம்பிளா இதை ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு சொல்லிடலாம், which is F is equal to m into a, force is equal to mass into acceleration. அதாவது விசையானது நிறை மற்றும் முடுக்கத்தோடைய என்னதான் இருக்கு, கூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே பார்ப்போம். அக்கார்டிங் டு திஸ் லா, force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். சரிங்களா? ஒரு பொருள் மேல படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆனது அந்த பொருளை தள்ளணும் அப்படின்னா அது அதோடைய விசையையும் முடுக்கத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் அந்த ஃபோர்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்பனா தான் அதை என்ன பண்ண முடியும், அதை தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இதுக்கு இந்த இரண்டாம் விதிக்கு வைக்கக்கூடிய பேரு லா ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது விசையின் விதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? விசையின் விதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இதை தாண்டி இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஹீரோல இந்த பேர்ல ஒரு வண்டியே விட்டான், இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இம்பல்ஸ் அப்படிங்கிறது மிகவும் குறைந்த கால அளவில் செயல்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸோட பேர், ஒரு விசையோடைய பேர். மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை. ஒரு செகண்டுக்கு டக்கு 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 டக்குன்னு செயல்படக்கூடிய ஒரு விசையை தான் என்னன்னு சொல்றாங்க, இந்த இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இம்பல்ஸ் அப்படிங்கிற ஜேன்றதை வச்சு சொல்றோம். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டைம், அதான் என்னன்னு சொல்றாங்க உங்களுக்கு இம்பல்ஸோட ஃபார்முலாவா சொல்லி சொல்றாங்க. அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஃபைனலா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய மூன்றாம் இயக்க விதி அப்படிங்கிறப்ப இது சிம்பிள். எவ்ரி ஆக்ஷன் இஸ் an equal and every action as an equal and opposite reaction, they always act on a two different body. இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சேரும்.
ஒவ்வொரு விசைக்கும் சமமான ஒரு எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இரு வேறு பொருள்களின் மீது செயல்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இப்ப சூரியன்ல இருந்து ஒரு விசை நம்மளை இழுக்குது அப்படின்னா அந்த விசைக்கு எதிர் விசையா பூமியே ஒரு விசையை கிரியேட் பண்ணும். அதனாலதான் பூமி வந்து சூரியனை நோக்கி பயணிக்காம சூரியனை சுத்தி பயணிக்குது அப்படின்னு. அதே சமயத்துல அலைகள்லாம் உருவாகி பார்த்துருப்பீங்க. கடல்கள்ல அலைகள் உருவாகி பார்த்துருப்பீங்க. ஜியாகிரபியில படிப்பீங்க, ஸ்ப்ரிங் டைட்ஸ், நீப் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான அலைகள்லாம் உருவாகிறதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா நிலவுக்கும் ஒரு வகையான விசை இருக்கும், சூரியனுக்கு ஒரு வகையான விசை இருக்கும், பூமிக்கு ஒரு வகையான விசை இருக்கும். இந்த விசையெல்லாம் ஒவ்வொன்றும் எதிர் விசையா இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு இடத்துல அழகா நிம்மதியா நின்று பாடம் எடுக்க முடியுது. இல்லை இந்த விசைகள் எல்லாமே ஒரே சைடில் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம இந்நேரம் வேகமாக எதையோ நோக்கி பயணிச்சுட்டு இருந்திருப்போம். கரெக்டா? ஸோ அதை தான் நியூட்டனுடைய 3ஆம் விதியும் நமக்கு சொல்லி தருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் மெயினான சில கான்செப்ட்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கோம்? ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி, அப்புறம் நியூட்டனுடைய 3 லாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். சரியா? ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பியோடைய ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய மெயினான கீ கான்செப்ட்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பியை வச்சு உங்களுக்கு ஸ்பெஷலாகவே சில செஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன்ஸ்லாம் நாங்கள் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம இந்த 30 டேஸில் எடுக்கக்கூடியது வெறும் கீ கான்செப்ட்ஸ். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை தான் இந்த 30 நாளில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ இதை வந்து ப்ராப்பராக பயன்படுத்தி ஒரு பேஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அது எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எப்படி தேர்வு செஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரைட்டா? ஸோ நாளைக்கு இதே மாதிரியே ஒரு வீடியோ உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோவாக இதே 5 o'clock ஓடும். இதோட நம்ம இந்த 30 நாள் சீரீஸை நிறுத்திக்கலாம். இந்த வாரத்திலேயோ இல்லை அடுத்த வாரத்திலிருந்தோ உங்களுக்கான ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸஸ் ஆனது நடக்க போகுது. சரியா? ஸோ அதனால் மறக்காமல் அந்த ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸஸில் கலந்துக்கிட்டு பயனடைவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரீசெண்டாக கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுமே கவர் ஆகிற மாதிரி தான் அந்த ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸஸ் ஆனது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ரெடி பண்ணி அந்த மெட்டீரியலையும் உங்களுக்கு சேர்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஃப்ரீயாக மெட்டீரியலும் அதில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். See you all. Tata. Bye bye.